தமிழ்நாட்டில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள வாக்காளர்களை கவரும் வகையில் வித்தியாசமான வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் வாக்காளர்களை கவரும் வகையில் இம்முறை வாக்குச்சாவடி மையங்களில் பல வித்தியாசமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை வேளச்சேரி, லாய்ட் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் வகையில் வெள்ளை, இளஞ்சிவப்பு மற்றும் நீலம் ஆகிய நிறங்களில் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே அமைவிடத்தில் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ள மையங்களில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டந்தாங்கல் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாழை மரங்கள் கட்டியும் பச்சை வண்ணங்கள் தீட்டியும் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்களை கவரும் வகையில் தென்னை ஓலையிலான செல்ஃபி பாயிண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள 332 வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்க ஏதுவாக சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட தளவாட பொருட்கள் லாரிகளில் ஏற்றி அனுப்பப்பட்டன. திருச்சி மேற்கு தொகுதியில் உள்ள சேவாசங்கம் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்குச்சாவடியில் பந்தல் அமைக்கப்பட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு தளம் மற்றும் சிசிடிவி கேமராக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் தேர்தல் அலுவலர் மதுச்செழியன் அர்ஜுன் தலைமையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஏற்றி சென்ற பேருந்துக்கு பூசணிக்காய், தேங்காய் உடைத்தும் கற்பூரம் ஏற்றி பூஜையும் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் பெண்களுக்கான பிங்க் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி முழுவதும் பிங்க் நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்டும் தரை விரிப்பான், டேபிள் சேர் அனைத்தும் பிங்க் நிறத்தில் காட்சியளித்தன. நாமக்கல் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டை மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையம் வாக்காளர்களை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கூலிப்பட்டி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.